விழவில்லை. அப்படி பார்க்கும்போது இன்னும் அப்ப என்ன, இது உலகத்தின் முடிவா என்றாலும் இப்பொழுது நடப்பதெல்லாம் உலகத்தின் முடிவு அல்ல, ஆரம்ப வேதனைகளின் ஆரம்பம் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் முடிவு காலம் என்று சொல்லும் போது சூரியன் ஒளியை கொடுக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. இதை குறித்து மனசு 24:30 பார்க்கும்போது மனுஷகுமாரன் வானத்திலிருந்து வரும்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் இறங்கி வருகிறது. பூமியில் உள்ள சகல சனங்களும் பார்ப்பார்கள். இப்பொழுது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் செல்போன்லயே டிவி பார்க்கலாம் இல்லையா? அந்த வாய்ப்பை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிறது என்றால் உலகத்துல எந்த இடத்துல எதை நடந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது. இன்னும் அதிகமாக செல்போன் இல்லாத பிள்ளைகளுக்கு கூட எல்லாத்தையும் இருக்குது. அப்ப எல்லாரும் பார்க்க ஆண்டவர் வரும் 2வது வருகை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதே போல பழைய ஏற்பாடுல யோவேல் என்ற இதுல பார்க்கும்போது 2வது அதிகாரம் 30-31 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களை காட்டுவேன் என்று சொல்ல, வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் காட்டப்படும் என்று சொல்ல பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்ப நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? எங்க பார்த்தாலும் குண்டு வீச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அக்கினி புகை ஸ்தம்பம் இதுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் ஒளியை கொடுக்காது. இது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே அந்த தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அப்ப பயங்கர நாள் முடிவு நாள், அந்த முடிவு நாட்களுக்கு முன்பாக சூரியன் ஒளியை கொடுக்காது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனும் ஒளியை கொடுக்காது என்று சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் அதே வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறார். அப்ப முடிவு இப்பமா நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். முடிவு இப்பம் இல்ல, வேதனைக்கு ஆரம்பம் தான் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ஒபதியா என்ற பார்க்கும்போது நீ கழுகை போல உயர நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப கழுகு அப்ப இங்க பூமியிலே உபத்திரங்கள் தொடங்கின உடனே மனிதன் வாழ இன்னொரு இடத்தை கண்டுபிடிப்பான். சந்திரனிலே போகலாமா, எந்த கிரகங்களிலே போகலாம் என்று கண்டுபிடிப்பான் என்பதுதான் உறுதியாகிறது. அப்படியாக அங்கே போகும்போது அங்கிருந்தும் தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமோஸ் 9 அதிகாரத்திலே பார்க்கும்போது 2-3 பார்க்கும்போது அவர்கள் பாதாள பதியென்று தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவர்களை பிடித்துக் கொள்ளும் அப்படி என்று சொல்கிறார். அப்ப என்ன, பூமிக்கு அடியிலும் மனிதன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கடலுக்கு அடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆகாய கொடுமலை உச்சியிலே சென்றாலும் அங்கிருந்து தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக எந்த இடத்திலே சென்றாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களை தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் இப்பொழுது தெரியுமா? எந்த இடத்திலே இருக்கிறோம்? ஆரம்ப காலகட்டத்தில், உபத்திரத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். மனிதர்கள் சொல்லுவார்கள், அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் கடந்த வருடத்திலே இதே இடத்திலே நான் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார். ஞாபகம் இருக்கிறதா என்றால் தெரியாது. விஞ்ஞானிகள் சொல்லுவான், மழை பூமி வெப்பமாகி போய்விட்டது, மழை இருக்காது, பூமி வறண்டு போகும் என்று சொல்லுவான். ஜீவனுள்ள தேவன் நான் சொல்லுகிறேன், வானத்தின் மதகுகள் திறக்கப்படும், பூமியின் நீரூற்று கண்கள் திறக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா வருடத்தை விட இந்த 11 வருடத்திலே மழை அதிகமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் சொன்னார், ஜப்பானை குறித்து சொன்னார், பூமி பிளந்து ஜப்பானில் ஒரு பகுதி அழியும் என்று சொன்னார். அதுவும் நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்கள். இதே இடத்திலே தான் நாம் அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது நடந்ததா இல்லையா? நடந்தது இல்ல. வளைகுடா நாடுகள் பயங்கரங்கள் நடக்கும் என்று சொன்னார். அதே இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லா ஜனங்களும் செல்வ செழிப்பான நாடு என்று அங்கே போவார்கள், ஆனால் எல்லோருமே அங்கே இருந்து என்ன செய்வாங்க, திரும்பி வருவாங்க சொன்னார். நடந்ததா இல்லையா? எல்லா நாட்டிலும் இன்னும் அங்க என்ன செய்யல, கலவரங்கள் ஓயவில்லை. அமெரிக்கா பஞ்ச நாடாக என்று சொன்னார். இன்னைக்கு எப்படி இருக்கு? பஞ்ச நாடு தான். தமிழக அரசியலில் மாற்றம், பெண்கள் ஆட்சி என்று சொன்னார். அந்த காலகட்டத்திலே ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்ப சொல்லும் போது அப்படி ஒண்ணு நடக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஆனா எப்படி தலைகளா போச்சு பாத்தீங்களா? இதே இடத்துல நீங்க அநேக பிள்ளைகள் இந்த இதுல இருந்தீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி தலைகளாக மாற்றிக்கொண்டார்? தேவன் நினைத்தால் மனிதன் நினைப்பது வேறு, தேவன் நினைப்பது வேறு என்பதை தெரியப்படுத்துகிறோம். அடுத்தது பார்க்கும் போது வானத்திலிருந்து என்ன செய்யும், எரி கற்கள் விழும் என்று சொன்னார். எரி கற்கள் வந்து கொண்டு இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார், வானத்திலேயே சிதறடித்து விட வேண்டும் என்று. நடந்ததா இல்லையா? இந்தியா செல்வ செழிப்பான நாடாக இருக்கும். எல்லா நாடும்
இந்தியாவை நோக்கும் என்று சொன்னார். ஆனால் இதற்கு முன்னா எப்படி சொன்னாங்க? இந்தியா தரித்திர நாடு, வறுமையான நாடு என்று சொன்னார்கள். ஆனால் இந்தியாவை செல்வ செல்வமாக நாட்டாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் இதே இடத்திலே கடந்த 9ஆம் தேதி ஜனவரி 9 சொன்னார். அது இன்னைக்கு எல்லா நாடும் என்ன செய்யுது? இந்தியாவை கேவலமா பார்க்குதா? தரித்திர நாடு என்று பார்க்கிறதா? ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு சென்றால் இந்தியன் என்றால் ஒரு கேவலமா பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தார். ஆனால் அதை மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றி கொடுத்தார் அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக இருப்பதால் நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்ததாக இந்த வருடத்திலே நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல போகிறார் அதை குறித்து பார்ப்போம். ஏனென்றால் எந்த ஊழியத்திலும் எப்படி இருப்பது எங்களுக்கு தெரியாது. இந்த ஊழியத்திலே ஆண்டவர் நேரடி பார்வையிலே இருக்கிறோம் என்பது நீங்கள் உணர வேண்டும். எங்களுடைய பார்வையில் இல்ல, ஆண்டவருடைய நேரடி பார்வையிலே இந்த ஊழியம் நடத்தப்படுகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறார். நாங்கள் இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடியது நாங்களாக இருந்தால் அது நடைபெற முடியாது. அது சாதாரண காரியங்கள், சொல்லக்கூடிய காரியங்கள் சாதாரண காரியங்கள். இவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை அவர் சொல்லி நடத்தி காட்டுகிறார். நாம் இந்த ஊழியமானது தேவனுக்கு பிரியமான ஊழியம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்திலே நீங்களும் இணைந்து அவருடைய நன்மைகளை, கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பத்திற்கு நீங்கள் செவிசாய்த்து இப்பொழுது நடப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது கர்த்தர் இந்த வருடம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். ஏனென்றால் இந்த வருடத்திற்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் அநேக பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு சொல்லுங்க பாப்பா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை இந்த வருடத்தில் எப்படியாக சம்பாதிப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.